நாடறிந்த எழுத்தாளர், பன்மைத்துவ இலக்கிய ஆளுமை மௌலவி காத்தான்குடி ஃபௌஷ் 6ஆம் திகதி வெள்ளிக்கிழமை மாலை இறையழைப்பை ஏற்றுக்கொண்டார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். கவிஞர் மௌலவி காத்தான்குடி ஃபௌஷ் ஷர்கி அவர்கள் மார்க்க பணியினையும் இலக்கியத்தையும் மிகவும் நேர்த்தியாக கையாண்டு இரு துறைகளிலும் அழியா தடங்களை பதித்துள்ள ஒரு சிறந்த ஆளுமை. அன்னாரின் மறைவு ஆன்மீக மற்றும் இலக்கிய துறையில் பெரும் இடைவெளியை ஏற்படுத்தியுள்ளது. நாடறிந்த எழுத்தாளரும் பன்மைத்துவ ஆளுமையும் கொண்ட மௌலவி காத்தான்குடி ULM ஃபௌஷ் ஷர்கி அவர்கள் தான் பிறந்து வளர்ந்த ஊரின் பெயரோடு இணைந்த வகையில் காத்தான்குடி ஃபௌஷ் என்றே இலக்கிய உலகில் அறியப்பட்டவர். ஊடகத்துறையிலும் அன்னாரது பங்களிப்பு சிலாகித்து போற்றத்தக்கது. பாணந்துறை பிரதேசத்தில் நீண்ட காலமாக பள்ளிவாயல் இமாமாக கடமையாற்றிய அன்னார் அப்பிரதேச மக்களின் நன்மதிப்பை பெற்றிருந்தார். அவரது ஓய்வு பெறுதலின் போது அவர் கடமையாற்றிய பள்ளிவாயல் நிர்வாகமும் பிரதேச மக்களும் வழங்கிய கௌரவம் இதற்கு சான்றாகும். அன்னாரது ஜனாசா நல்லடக்கம் 7ஆம் திகதி சனிக்கிழமை காத்தான்குடி 5 ஜாமியுல் லாஃபிரீன் ஜும்மா பள்ளிவாயலில் தொழுவிக்கப்பட்டு அதே பள்ளிவாயல் மையவாடியில் நல்லடக்கம் செய்யப்பட்டது. எல்லாம் வல்ல அல்லாஹ் அன்னாரின் நற்கர்மங்களுக்கு நிறைவான கூலியாக ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சுவனத்தை வழங்குவானாக. அன்னாரின் பிரிவால் துயரற்றிருக்கும் குடும்பத்தினருக்கும் உறவுகளுக்கும் மன அமைதியை வழங்குவானாக. أعوذ بالله من الشيطان الرجيم. يا عبادي الذين آمنوا إن أرضي واسعة فإياي فاعبدون. كل نفس ذائقة الموت. كل نفس ذائقة الموت ثم إلينا ترجعون. والذين آمنوا وعملوا الصالحات لنبوئنهم من الجنة غرفا تجري من تحتها الأنهار خالدين فيها. نعم أجر العاملين الذين صبروا وعلى ربهم يتوكلون. وكأين من دابة لا تحمل رزقها الله يرزقها وإياكم وهو السميع العليم. ولئن كل نفس ذائقة الموت فإنما توفون أجوركم يوم القيامة فمن زحزح عن النار وأدخل الجنة فقد فاز. وما الحياة الدنيا إلا متاع الغرور. منا خلقناكم وفيها نعيدكم ومنا نخرجكم تارة أخرى. منا خلقناكم للأجر والثواب وفيها نعيدكم للدور والتراب ومنا نخرجكم للأرض والحساب. بسم الله وبالله ومن الله وإلى الله وعلى ملة رسول الله صلى الله عليه وسلم. هذا ما وعد الرحمن وصدق المرسلون. إن كانت إلا صيحة واحدة وإذا هم جميع لدينا محضرون. يا أخي فوز مولوي بنت ابن حسينة أمة ذهبت عنك الدنيا وزينتها وسرت الآن في برزخ من برازخ الآخرة. فلا تنسى العهد الذي باركتنا عليه في دار الدنيا وقدمت بها إلى دار الآخرة. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد. يا أخي فوز مولوي ابن حزينة أمة فإذا جاءك الملكان الموكلان بك
من أمة محمد صلى الله عليه وسلم إذا أتياك وأجلساك وقال لك من ربك وما دينك ومن نبيك وما اعتقادك وما الذي مت عليه وقل لهما الله ربي. فإذا سألك الثانية فقل لهما الله ربي. فإذا سألك الثالثة وهي الخاتمة الحسنى بلا خوف ولا فزع الله ربي. والإسلام ديني ومحمد نبي والقرآن إمامي والكعبة قبلتي والصلوات فريضتي والمسلمون إخواني وإبراهيم الخليل أبي. وأنا عشت ومت على قول لا إله إلا الله محمد رسول الله صلى الله عليه وسلم. يا أخي فوز مولوي إبراهيم أمة أن الموت حق وأن نزول القبر حق وأن الصراط حق وأن الساعة آتية لا ريب فيها وأن الله يبعث من في القبور. اللهم يا أنيس كل وحيد ويا حاضرا ليس يغيب آنس وحدتنا ووحدته وآمن روعتنا وروعته وثبت كرامته يا رب العالمين. وصلى الله على محمد وآله وصحبه أجمعين والحمد لله رب العالمين. கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, இந்த ஜனாசாவை நல்லடக்கம் செய்வதற்காக வேண்டி இந்த காலை வேளையிலே நாங்கள் எல்லாம் ஒன்று கூடியிருக்கின்றோம். இதே நிலைமை எங்களுக்கும் வரும் என்ற எண்ணத்தோடு உணர்வோடு இந்த இடத்திலே நின்று கொள்வதுதான் மிகவும் பொருத்தமாக இருக்கும். அந்த வகையிலே எங்களோடு உறவாக ஒன்றாக இருந்த சகோதரர் மௌலவி அவர்கள் மிகவும் அந்யோன்யமாக பழகக்கூடியவர்கள். அவர்கள் அமல் இபாதத்திலே கூடிய கவனம், திக்ர்களிலே கூடிய கவனம், ஸலவாத்துக்களிலே கூடிய கவனம், திலாவத்துல் குர்ஆனிலே கூடிய கவனம் எடுத்து செயல்படக்கூடிய ஒருவர். மாத்திரமல்லாது அவர்களுடைய கரத்திலே சுமார் 300க்கு உட்பட்ட பிற மதத்தவர்கள் இஸ்லாத்தை தழுவி இருக்கிறார்கள் என்ற ஒரு நல்ல செய்தியையும் எங்களுக்கு ஒரு சகோதரர் சொன்னார்கள். அவர்களும் என்னிடத்திலே கூறியும் இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு நல்ல காரியங்களை செய்துவிட்டு இல்முன் எந்த பௌபிகி பிரயோசனமான அறிவை இந்த சமூகத்துக்கு கொடுத்து விட்டு எல்லாம் அவர்களுக்கு பிரயோசனமாக அமையும் இந்த கபரு வெளிச்சத்தை கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் இந்த இடத்திலே பிரார்த்திப்போம். அவர்களுடைய குடும்பத்தினர்கள், மிக முக்கியமாக அவர்களுடைய மாமார்கள் நிறைய பேர்கள் அவர்களுக்கு உதவியாக ஒத்தாசையாக இருந்திருக்கிறார்கள். நூர் முகமது ஹாஜியார், மர்ஹூம் முஹீதீன் ஹாஜியார், அதே போன்று காத்தான்குடியிலே முதலாவது பட்டதாரியாகிய சின்னலப்ப பிஏ, இவர்கள் எல்லாம் தாய் மாமாமார்கள். மஹமூது லப்ப காக்கா மாத்திரம் இந்த இடத்துல இப்போது இருக்கிறார்கள். எனவே அவர்கள் மாஷா அல்லாஹ் படிக்கின்ற பிள்ளைகளுக்கு கூட புத்தகங்கள், கல்வி சாதனங்களை வாங்கி கொடுத்து உதவி செய்திருக்கிறார்கள். பல நிறுவனங்களோடு சேர்ந்து பல நன்மைகளை செய்திருக்கிறார்கள். எடுத்துக்காட்டுக்காக சொல்கின்றோம். நாங்களும் மௌனமாக எங்களுடைய வேலையும் நாங்களும் என்று இருந்து விடாமல் இவர்கள் செய்த முன்மாதிரிகளை நாம் பின்பற்றுவதுதான் நமக்கு உத்தமம். எனவே இவருடைய சகல பாவங்களையும் யா அல்லாஹ் நீ மன்னித்து விடுவாயாக. இவர்களுடைய கபரை யா அல்லாஹ் வெளிச்சவிடாக்கி வைப்பாயாக. யா அல்லாஹ் இவர்களுடைய கண்ணு கட்டிய தூரத்திலே சுவனத்து வாசல்களை திறந்து கொடுத்தருள்வாயாக. சற்று நிமிடத்திலே முங்கர் நக்கீர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வருகை தந்து இவர்களை எழுப்பாட்டி மன்றபூக்க மாதிரிக்கை என்று கேட்பார்கள். அந்த கேள்விகளுக்கு சரியான ஜவாபை சொல்வதற்கு இந்த ஆலிம் அவர்களுக்கு நீ பிரயோசனம் அளிப்பாயாக. அவர்கள் செய்த ஹஜ்ஜி உம்ராவுடைய வணக்கங்களை கபூல் செய்வாயாக. அவர்கள் செய்த தான தர்மங்கள், ஓதிய குர்ஆன், தஸ்பீஹாத்துகள், தொழுகைகள், திக்ருகள், இன்னொரு அமல்களை அனைத்தையும் கபூல் செய்து இவர்களுக்கு நன்மையாக மாற்றி அவருடைய கபருக்கு உதவியானதாக ஆக்கியா அல்லாஹ். அவருடைய பிள்ளைகள், குடும்பத்தினர்கள், உறவினர்கள், இங்கே குழுமிருக்கக்கூடியவருடைய அபிமானிகள் அனைவர்களுக்கும் ரஹ்மானே பொறுமையை கொடுத்தருள்வாயாக. அவர்களுக்காக துஆ செய்யக்கூடிய குடும்பமாக ஆக்கி அருள்வாயாக. நாங்களும் மௌத்துக்கு நல்ல அமல்கள் செய்யக்கூடிய ஆற்றலையும் அறிவையும் சிந்தனையும் தந்துவிட நாயனே, எங்களுடைய மௌத்தை அழகுபடுத்தி விடியா அல்லாஹ். பல நூற்றுக்கணக்கான மக்கள் இந்த ஜனாசாவிலே கலந்து கொண்டிருக்கிறார்கள் யா அல்லாஹ். அதே போன்று எங்களுடைய ஜனாசாக்களிலும் கலந்து கொண்டு அதிகமாக அவர்கள் துஆ செய்ய வேண்டும் என்று விரும்புகிறோம் யா அல்லாஹ்.
அப்படிப்பட்ட மனோபக்குவத்தை மனோ வலிமையை நல்ல அகலாக்கையும் பண்பாடையும் எங்களுக்கு தந்துவிடு நாயனே. எங்கள் அனைவர்களையும் கபூல் செய்து எங்களுடைய சகோதரர் அவர்களுக்கு ஜன்னத்தில் ஃபிர்தௌஸிலே நபிமணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஒன்றாக இருக்கிற பாக்கியத்தை அவர்களுக்கும் எங்களுக்கு நீ தந்தருள்வாயாக. இந்த மையவாடியில் அடக்கப்பட்டிருக்கிற அனைத்து ஆண் பெண்களுடைய கபராளிகளையும் யா அல்லாஹ் நீ கபூல் செய்து அவர்களுடைய மன்னரைகளை பொன்னரைகளை ஆக்கி யா அல்லாஹ். யா அல்லாஹ் எங்களை நீ கபூல் செய்து விடு யா அல்லாஹ். இவர்களை நீ கபூல் செய்து விடு யா அல்லாஹ். உன்னிடத்திலே பாரம் தந்து விட்டோம் யா அல்லாஹ். நீ இவர்களை மன்னித்து கிருபை செய்து நாயனே இவர்களுக்கு இரக்கம் காட்டி விடு யா அல்லாஹ். அவர்கள் அடைந்த பொறுமைக்கு நற்கூலிகளை வழங்கிவிடு நாயனே. இன்னமா யுவஃபஸ் சாபிருன் அஜ்ரஹும் பிகைரி ஹிசாப் என்று உன்னுடைய திருமறையிலே கூறியிருக்கிறாய். அந்த நற்கூலியை வழங்கி விடுவாயாக. ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா. ஸல்லி வ ஸல்லிம் அலா ஹபீபிக ஸய்யிதினா முஹம்மதின் வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன். ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.